பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மதுரை விளாச்சேரி பகுதியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையில் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக அம்ருஷ், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கான கால்நடைத்துறை சார்பில் மருத்துவ பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகள் கால்நடை துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை மற்றும் திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதில் காளைகளில் கொம்பு உயரம் 132 சென்டிமீட்டர், திமில் அளவு மற்றும் பற்கள் உள்ளதா, மேலும் காளைகள் 3 முதல் 8 வயது உட்பட்ட காளைகளா என பரிசோதிக்கப்பட்டு உடல் தகுதி பெற்ற காளைகள் மட்டுமே பரிசோதனை செய்து அதற்கான தகுதி சான்றிதழ் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அம்ருஷ், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.